ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானியை பற்றி இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்ஸ் வெளிவந்தது. அது ப்ளூம்பர்காக இருக்கட்டும், ரவுட்டர்ஸாக இருக்கட்டும், எப்படி ரஷ்யா யுக்ரைன் போரின் போது ரஷ்யாவிலிருந்து இந்தியன் கம்பெனிஸ், 2 கம்பெனிஸ்கள் அந்த கச்சா எண்ணெயை வாங்கி அமெரிக்காவாக இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியன்ஸ்களாக இருக்கட்டும், அனைத்து இடங்களுக்குமே அந்த கச்சா எண்ணெயை ரிஃபைன் செய்து ஏராளமான பணம் பார்த்தார்கள். அதில் நைரா என்கிற ஒரு கம்பெனி, ரிலையன்ஸ் என்கிற இன்னொரு கம்பெனி. நைரா மீது பேன் போடப்பட்டது. ரிலையன்ஸ் மீது இன்னைக்கு வரை எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி நீங்க பார்த்தீர்கள்னா, கார்ப்பரேட் சேலஞ்சஸை நீங்க பார்த்தீர்கள்னா, அமெரிக்கா உட்பட அடானியோட ஃபைலை திறந்தார்கள், அம்பானியோட ஃபைலை கை கூட வைக்கவில்லை. இந்த இடத்தில் நீங்க பாருங்க, அனில் அம்பானியை ஃப்ராட் என்று எடுத்து காட்டுவதற்காக எஸ்பிஐ, சிபிஐ, இடி இது போன்ற ஏராளமான அமைப்புகள் இறங்கியது. அனில் அம்பானி செய்தது சரி கிடையாது. அனில் அம்பானி was a fraud. He had looted Indian banks. இது மட்டுமல்ல, 2016ஆம் ஆண்டுக்கு மேல் அனில் அம்பானிக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வழியாக கிடைத்த சலுகைகள் ஏராளம். 49,000 கோடி ரூபாயை வெறும் 455 கோடி ரூபாயில் செட்டில் செய்த அரசாங்கமும் இதே அரசாங்கம்.